தமிழகத்திலே 4 ஆண்டு காலம் சிறந்த முதலமைச்சர் என்ற பெயர் எடுத்து இன்று சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணைக்கு இணங்க நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்ற திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு அடிப்படை வசதிகளை நிறைவேற்றித் தர கோரியும், அதேபோல கூட்டு குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றித் தர கோரியும், பாதாள சாக்கடை திட்டத்தை நிறைவேற்றித் தர கோரியும், பழுதடைந்த சாலைகளை புதுப்பிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் மண்ணின் மைந்தர் சட்டமன்றத்தில் பலமுறை கோரிக்கை வைத்தும் கூட இந்த காதுக்கு எட்டாத திமுக அரசுக்காக இன்றைய தினம் உங்களுடைய மாவட்ட கழக செயலாளர், கழக அமைப்பு செயலாளர், மண்ணின் மைந்தர், இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எனது மரியாதைக்குரிய அண்ணன் ராஜன் செல்லப்பா அவருடைய முன்னிலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய பகுதி கழக செயலாளர் வழக்கறிஞர் ரமேஷ் அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர் மரியாதைக்குரிய நிறையூர் முருகன் அவர்களே, அதேபோல சட்டமன்ற உறுப்பினர் புல்லான் அவர்களே, புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்று சொல்கின்ற அளவிற்கு இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு ஐடி விங் என்று சொன்னால் அது ராஜ் சத்தியன் என்று சொல்லுகின்ற அளவிற்கு மிக சிறப்பாக துடிப்பாக இளைஞராக இருந்து மாநிலம் முழுவதும் இந்த விடியா திமுக அரசினுடைய மக்கள் விரோத போக்கை மக்களுக்கு எடுத்துக் கொடுக்கின்ற வகையில் சிறப்பாக நிர்வகித்துக் கொண்டு இருக்கின்ற ஐடி விங்கினுடைய மாநில செயலாளர் அன்பு சகோதரர் ராஜ் சத்தியன் உள்ளிட்ட பல்வேறு கழக பொறுப்பாளர்களுக்கும், முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும், மாவட்ட கழக பொறுப்பாளர்கள், ஒன்றிய கழக பொறுப்பாளர்கள், பகுதி கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்பாளர்களுக்கும் உங்களுடைய மண்ணின் மைந்தர் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் அனைத்து பெயர்களையும் சொன்னதின் காரணமாகவும் வெயில் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் நீண்ட நேரம் உங்களை காக்க வைக்காமல் வந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும், அதற்கும் மேலாக பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய போர்ப்படை தளபதிகளாக, அம்மாவுடைய போர்ப்படை தளபதிகளாக மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை முதல்வர் ஆக்க வேண்டும் என்று உறுதியோடு வந்திருக்கின்ற கழகத்துடைய செயல் வீரர்கள், வீராங்கனைகள் அத்தனை பேருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நமது மாவட்ட கழக செயலாளர், இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்கள் இந்த பகுதி மக்களோடு ஒருங்கிணைந்து செயலாற்றிக் கொண்டிருக்கின்றார். பகுதி மக்களுடைய தேவைகளை அறிந்து செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற ஒரு மக்கள் பிரதிநிதி என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இந்த பகுதி மக்களுடைய 3 ஆண்டு காலம் கோரிக்கை வைத்தும் கூட நிறைவேற்றாததை கண்டித்து கழக பொதுச் செயலாளர் அண்ணனிடத்திலே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று அனுமதி பெற்று இந்த ஆர்ப்பாட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. பொதுவாக எந்த மாவட்டம் என்றாலும் ஆர்ப்பாட்டம் என்றால் ஒரு மணி நேரத்திலே முடிந்துவிடும். ஆனால் இங்கு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்ற போது சாரசாரியாக வந்து கொண்டிருப்பதை பார்க்கின்ற போது அண்ணன் அவர்கள் இந்த எல்லா அளவுக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்தது மட்டுமல்ல, இந்த மக்களுக்கு இது தேவையான அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்பதை எதிரொலிக்கின்ற வகையிலே இன்று அலை அலையாக மக்கள் வந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய முக்கிய கோரிக்கை என்ன? இந்த பகுதி மக்கள், அன்றாடம் செல்கின்ற மக்கள் பாதுகாப்பாக வாழ வேண்டும். அதற்கு சாலை பழுதடைந்திருக்கின்றது. கடந்த மழை வெள்ளத்தின் போது பழுதடைந்த சாலையெல்லாம் புதுப்பிக்கப்படாமலும், அதே போல ஏற்கனவே பழுதானதெல்லாம் புதுக்கப்படாமல் இன்று பள்ளிக்கு செல்கின்ற குழந்தைகள், வேலைக்கு செல்கின்ற வகையில் பெண்கள் என்று விபத்து ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற காரணத்தினால் அதை புதுப்பிக்க வேண்டும் என்று மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். ஆனால் இந்த எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் என்ற காரணத்தினால் இங்கே இருக்கின்றவர்களும் ஆளுகின்ற அரசும் இந்த திட்டத்தை நிறைவேற்றி தர மறுத்துக் கொண்டு இருக்கின்றார்கள். அதற்காகத்தான் மக்களை திரட்டி இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று உங்களுக்காக உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தருகின்ற வகையில் அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். முதல் திட்டமாக பழுதடைந்த சாலைகளை புதுப்பித்து தர வேண்டும், மக்கள் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என்பது. இரண்டாவதாக கழிவுநீர்கள் செல்கின்ற வகையிலே பாதாள சாக்கடை திட்டத்தை அண்ணன் எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டத்தை 3 ஆண்டு காலமாக